Good evening to one and all. நம்ம டுடே என்ன டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரிடக்ஷன் இன் இம்போசிபிள் லோட் ஆன் ஃப்ளோர்ஸ். ஓகேவா, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ரிடக்ஷன் இன் இம்போசிபிள் லோட் ஆன் ஃப்ளோர்ஸ் ஆஸ் பர் IS 875 பார்ட் 2. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நான் இம்போசிபிள் லோடு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எதுக்காக IS 875 பார்ட் 2 நம்ம கோட் புக் இருக்கு அப்படிங்கிறது சின்னதாக சொல்லிடுறோம். சின்ன டெஃபினிஷன் அதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். எதுக்காக நம்ம பேசிக்கா IS 875 பார்ட் 2 பார்ப்போம். நீங்கள் எல்லாமே என்ன பண்ணியிருப்பீங்க, சிம்பிளாக வந்து புக்கில் வந்து ஸ்லாப் சம் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஞாபகம் வரும் நினைக்கிறேன். ஸ்லாப்ல வந்து லைவ் லோடுன்னு ஒரு இடம் கொடுத்துருப்போம். உங்களுக்கு வந்து 3 kN per meter square 2 kN per meter square அப்படிங்கிறது அது எதுக்காக கொடுத்துருக்கான், லைவ் லோடு ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது. அதை நம்ம என்ன பண்ணுவோம், சம்மா எடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், சம் கால்குலேட் பண்ணுவோம். பட் ரியல் லைஃப்ல இந்த லைவ் லோடு வந்து எங்கிருந்து வருது, அதுதான் நம்மளுக்கு கொஸ்டின். நீங்க புக்ல கொடுக்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க சம் இருக்கு நீங்க சால்வ் பண்ணிட்டு வந்துறீங்க. பட் ரியல் லைஃப்னு வரும்போது நம்ம லைவ் லோடு எப்படி கொடுக்குறோம், எந்த இதுல இருந்து கொடுக்குறோம்னா as per IS 875 part 2 அப்படிங்கிற கோட் புக்ல இருந்தா நீங்க என்ன பண்றீங்க, அந்த லைவ் லோட் அங்கிறது கொடுக்கணும். ஓகேவா, அந்த IS 875 நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பில்டிங் அப்படின்னா அதுல வந்து ஆபீஸ் ரூமுக்கு எவ்வளவு கொடுக்கணும், கிளாஸ் ரூமுக்கு எவ்வளவு கொடுக்கணும், ஸ்டாஃப் ரூமுக்கு எவ்வளவு கொடுக்கணும், எந்தெந்த ரூமுக்கு எவ்வளவு கொடுக்கணும், லைவ் லோட் வந்து தெளிவா கொடுத்துருப்பாங்க இந்த IS 875 பார்ட் 2ங்கிற கோட் புக். அதே மாதிரி என்னென்ன பில்டிங்க்கு எவ்வளவு கொடுக்கணும், ஸ்லோப் ரூஃபா இருந்தா எவ்வளவு கொடுக்கணும், எல்லாமே உங்களுக்கு அந்த லைவ் லோட் எதுல கொடுத்துருப்பாங்க IS 875. நீங்க புக்ல படிச்சிருக்கிறது என்ன படிச்சிருப்பீங்க, புக்ல லைவ் லோடு சேர்த்து கொடுத்துருவாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கோட் புக் இருக்கு தெரிஞ்சிருக்கும், இம்போஸ் லோடு தெரியாதுன்னு நான் சொல்றேன். இந்த IS 875ங்கிறது வந்து அதுல இருந்து எடுப்போம். நீங்க புக்ல படிக்கும்போது என்ன டேரக்டா லைவ் லோடு இருக்கு நீங்க எடுத்து போட்டு சால்வ் பண்ணி, அதே ரியல் லைஃப்ல போய் எங்க போய் லைவ் லோடு எடுப்பீங்கன்னா இந்த IS 875 பார்ட் 2ங்கிற கோட் புக்ல இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த லைவ் லோடுங்கிறத எடுத்து நீங்க ஒரு ஃபுல் பில்டிங்கே நீங்க கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்றது என்னவா இருக்கும், ஸ்லாபா இருக்கும். அந்த ஸ்லாப்ல என்ன லோடு ஆக்ட் ஆகும், ஆக்சுவலா டெட் லோடு ஆக்ட் ஆகும். அடுத்து ஃப்ளோர் ஃபினிஷ், மெயினா அடுத்து லைவ் லோடுங்கிறது ஒன்று ஆக்ட் ஆகுமா. அந்த லைவ் லோடு நீங்க புக்ல படிக்கும்போது கொஸ்டின்ல இருந்து கொடுத்துருப்பாங்க. பட் நீங்க ஃபீல்ட்ல போய் வேலை செய்யணும், டிசைன் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க எதுல இருந்து கொடுக்கணும், அந்த லைவ் லோடு வந்துன்னா IS 875 பார்ட் 2. ஓகேவா, அந்த பார்ட் 2ங்கிற கோட் புக்ல இருந்தா நீங்க அந்த லைவ் லோட் இம்போஸ்ட் லோடா லைவ் லோட் அது கொடுக்க உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். இதுக்காக இந்த கோட் புக் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது, ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் லோட். ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோட் புக் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் லோட் கொடுக்கறதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஓகேவா, இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம டாபிக் ரிடக்ஷன் இன் இம்போசிபிள் லோட் ஆன் ஃப்ளோர்ஸ். ஓகேவா, ஒன்றும் இல்லை, நம்ம காலத்துல வர்ற லோடு இருக்கு தெரியுமா, காலத்துல ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த லோட IS 875 பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னா லோடு வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதுதான் ரிடக்ஷன்ங்கிறது. காலம் கம்ப்ரஷன் நம்பர்ல மட்டும் நீங்க வர லோட ஃப்ளோர் பை ஃப்ளோர் தான் ரிடக்ஷன் பண்ண முடியும். ஒட்டுக்கா டாப் வருதுன்னா டாப் வராது. அது நான் சொல்றேன், அது IS 875 தான் இருக்கு. அந்த போட்டோவோட நான் காமிக்கிறேன். ஒவ்வொரு ஃப்ளோருக்கு இவ்வளவு லோட் ரிடக்ஷன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது நீங்க கேட்கலாம், ரிடக்ஷன் பண்ணா எதுவும் ஆகுமா அப்படின்னு. எதுவுமே ஆகாது. IS ஸ்டாண்டர்ட் பிரகாரம் பண்ணீங்கன்னா அவங்க முதல்ல எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா, அதனால எந்த பாதிப்புமே வராது. நீங்க ஆட்டோமேட்டிக்கா காலத்துக்கு வர லோடு வந்து ரிடக்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு ஃப்ளோர் எடுத்துக்கோங்க. ஓகேவா, சிம்பிளா நீங்க ஒரு ஃப்ளோர் எடுத்துக்கோங்க. ஃப்ளோர் எடுத்துட்டு ஒரு 3 kN கொடுக்குறீங்க. அந்த ஃப்ளோர் ஃபுல்லாமே 3 kN per meter square தான் ஆக்ட் ஆகுது வைங்க. எல்லா டைம்லயும் இந்த ஃப்ளோர்ல வந்து 3 kN ஆக்ட் ஆகுமா, கிடையாது. குறிப்பிட்ட போர்ஷன்ல மட்டும்தான் 3 kN ஃபுல் லோடு வந்து அட்டைன் ஆகும். அதை பேஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் லோட். ஆனா நம்ம டிசைன் பண்றது எதுக்கு டிசைன் பண்ணுவோம், அது ஃபுல்லா அந்த ஸ்லாப் ஃபுல்லாமே என்ன 3 kN per meter square ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நாம வச்சிருப்போம். பட் ஆனா ரியலா பார்க்கும்போது என்ன ஆகும், அவ்வளவு லோடு அங்க வரவே வராது. கம்மியா தான் உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும். அப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், நீங்க எல்லா காலத்தோட லோடு வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து எந்த இதுவுமே வராது. அப்படி உங்களுக்கு தெளிவா தெரியணும் அப்படின்னா IS 875 பார்ட் 2 எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெளிவா கொடுத்துருப்பாங்க. எது எதுக்கு காலத்துக்கு வந்து லோட் ரெடியூஸ் பண்ணணும், ரெடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. 2 விதமா பிரிச்சிருக்காங்க. நார்மல் பில்டிங் பண்ணிக்கலாம், சீஸ்மிக்கு பண்ணிக்கலாம். அது போக சர்டன் ஸ்டோரேஜ் பில்டிங் அந்த மாதிரி பில்டிங் வந்து பண்ணக்கூடாது. அது நான் சொல்றேன், எந்தெந்த பில்டிங் பண்ணலாம் எந்தெந்த பில்டிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஓகேவா,
இதுதான் என்னன்னா நம்ம ஸ்மால் திங் IS 875 பார்ட் 2ல என்னென்ன பண்ணலாம். லைவ் லோட் கொடுக்கலாம், நீங்க காலத்தொடரோட லோட வந்து ரிடக்ஷன் பண்ணிக்கலாம். ஒட்டுமொத்தமா பண்ண முடியாது, ஒவ்வொரு காலத்துக்குமே எவ்வளவு பர்சன்டேஜ் ரிடக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ண முடியும், காலத்தை ரிடக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எக்கனாமிக்கலா போயிருமா? நீங்க எப்பவுமே ஒரு ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்றீங்க அப்படின்னா எக்கனாமிக்கலா தான் பண்ண பார்க்கணும். ஓகேவா? அப்ப நீங்க காலத்தை டிசைன் பண்ணி எக்கனாமிக்கலா பண்ணிட்டீங்க, லோட ரிடக்ட் பண்ணிட்டீங்க, அதனால எந்த பாதிப்புமே வராது, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே ஆகாது as per IS 875 பிரகாரம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், செக்ஷன் வந்து எக்கனாமிக் வந்துடும். அது போக இன்னொரு மெத்தட் இருக்கு பீமுக்கு, ரீடிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் ஒன்று இருக்கும். அதை நான் இன்னொரு வீடியோல தெளிவா சொல்றேன். அந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன்லயும் மொமெண்ட் வந்து ஃபுல்லா காலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க, ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். கார்னர் இருக்கிற மொமெண்ட் வந்து சென்டருக்கு பாதி போகும். ஓகேவா? அதுதான் ரீடிஸ்ட்ரிபியூஷன். அதெல்லாம் நிறைய இருக்கு, அதை தனியா பார்ப்போம். இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷனும் இந்த லோட் ரிடக்ஷன் ஃபார் காலம் பண்ணீங்கன்னாலே முக்கால்வாசி உங்களுக்கு என்ன ஆகும், காலம் வந்து பில்டிங் வந்து எக்கனாமிக்கலா உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா? இது எல்லாமே இதில் இருக்கு, IS as per 875 இருக்கு. ஓகேவா? நாம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த IS 875ல காலத்தை வந்து எப்படி லோடு வந்து நம்ம ரிடக்ட் பண்றது, எத்தனை ஃப்ளோருக்கு எத்தனை பர்சன்டேஜ் ரிடக்ட் பண்ண போறோம், அதை நான் மேனுவலாவே போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு லோட் G+5 ஃப்ளோர் எடுத்துட்டு எப்படி ரிடக்ட் பண்ண போறோம் என்னங்கிறது நான் போட்டிருக்கேன். ஓகேவா? அதை நான் அடுத்தடுத்து நான் சொல்ல போறேன், உங்களுக்கு தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். நீங்க பண்ற ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்க. as per 875ல லைவ் பில்டிங்ல எல்லாம் பண்ணுறோம். இப்போ நீங்க கட்டிட்டு இருக்க பில்டிங்ல இதை வச்சுதான் உங்களுக்கு பேஸ் பண்றாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, அந்த லோடு ஸ்டாட்ரோ ஆகட்டும், மேனுவல் கால்குலேஷன் ஆகட்டும், அந்த லோடு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டுறீங்கன்னா லோட் டிடக்ட் சொல்றேன் எத்தனை பர்சன்டேஜ் பண்ணணும்ட்டு. கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பண்றீங்க அப்படின்னா லோட் டிடக்ட் பண்ணக்கூடாது. G+6 7 அப்படி பண்றீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா லோடு வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த IS 875 பிரகாரம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், இதான் கோட் புக் நெட்ல அவைலபிளா இருக்கு. நீங்க என்ன பண்ணிக்கலாம், இது IS 875 பார்ட் 1 போட்டீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எதுக்கான, இம்போஸ்ட் லோடுக்கான கோட் புக் மட்டும்தான். பார்ட் 1 எதுக்காகனா டெட் லோட். நீங்க செல்ஃப் வெயிட், பிரிக்கோட செல்ஃப் வெயிட், அதோட செல்ஃப் வெயிட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த லோடுக்குரியது தான் IS 875 பார்ட் 1. அதே மாதிரி பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 எல்லாமே காம்பினேஷன், விண்ட் லோட், ஸ்னோ லோட், அந்த மாதிரி லோடுக்கு இருக்கு. ஓகேவா? நம்ம இதை பத்தி மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். 875 பார்ட் 2 லைவ் இம்போஸ்ட் லோட் ஆர் லைவ் லோடு காணது. ஓகேவா? இப்போ இந்த கோட் புக்ல வந்தோம்னா நம்ம சொன்னோம்ல, கோட் புக்ல வந்தீங்கன்னா 12th பேஜ், ஓகேவா, பேஜ் நம்பர் 12ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, ரிடக்ஷன் இன் இம்போஸ்ட் லோட். இதுதான் என்னன்னா நம்ம சொல்றோம்ல, ஒரு பில்டிங் இருக்கு, ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா காலத்துல ஒவ்வொரு ஃப்ளோருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் நாம வந்து லோட ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத இங்க உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இதுதான் என்னன்னா ரிடக்ஷன் இன் இம்போஸ்ட் லோட். ஓகேவா? இது என்னன்னா நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ். ஓகேவா? இது வந்து நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் இன்க்ளூட் ரூஃப் லெவல்ல இருந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? ரூஃப் லெவல்ல இருந்து உங்களுக்கு வரும், அதுல இருந்து எவ்வளவு ஃப்ளோர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். சின்ன இது என்ன பண்ணுவாங்கன்னா டாப்ல இருந்து வருவாங்க. ஓகேவா? நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, பாட்டம்ல இருந்தா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் போவீங்க. இதுல லைவ் லோட் ரிடக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா டாப்ல இருந்து வருவாங்க. ஓகேவா? இதுல எர்த்குவாக்கு இன்னொரு பெனிஃபிட் இருக்கு, இதுல நான் சொல்றேன். ஓகேவா? இதுல எப்படி ரிடக்ட் பண்ணுவாங்கன்னா இந்த லைவ் லோட் ரிடக்ஷன் ஃபேக்டர்ல டாப்ல இருந்தா ரிடக்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எப்படி நம்ம ரிடக்ட் பண்ணணும். ஃப்ளோர் பை ஃப்ளோர் தான் சொன்னேன். இப்போ உங்களுக்கு ஒரே கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த லோடு வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடாது, 0%. அதே மாதிரி 2 ஃப்ளோர் இருக்கு, G+1 அந்த மாதிரி போச்சுன்னா 10%, 3னா 20, 4னா 30% வரைக்கும் நீங்க காலத்துல ரோட் டிடக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 5 to 10னா 40, ஓவர் 10னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், 50% வரைக்கும் காலத்தோட லோட வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ரிடக்ஷனோட பார்ட். ஓகேவா? இதை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெளிவா புரியும். இதுல கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஃப்ளோருக்கு எவ்வளவு ரிடக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. நோ ரிடக்ஷன், எதுக்கு ரிடக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு, அது சிம்பிளா பார்த்துக்கலாம். பிளான்ட் ஆர் மிஷினரி, அலோட் பில்டிங், ஸ்டோரேஜ் பர்பஸ், வேர் ஹவுஸ், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, மேக்ஸிமம் ரிடக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி 5 km/m² மேல போறதுக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, ரிடக்ட் பண்ணக்கூடாது. கீழே வர்றதுக்கும் நீங்க இது பண்ணக்கூடாது. ஓகேவா?
அது சொல்லியிருப்பாங்க. இதுதான் நான் எதுக்கு ரெடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு இங்கே சொல்லியிருப்பாங்க. நம்ம நார்மல் பில்டிங் பார்ப்போம். ஓகேவா, G+5 பில்டிங் எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னா இதுதான் உங்களுக்கு கான்செப்ட். ஓகேவா, ஒவ்வொரு ஃப்ளோருக்கு எவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத. இது வந்து IS 875 பார்ட் 2ல இருக்கிறதா. ஓகேவா, நெக்ஸ்ட் அதுலேயே வந்தீங்கன்னா பேஜ் நம்பர் 18க்கு வந்தீங்கன்னா இந்த டேபிள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. IS 875ல இருக்கு இந்த டேபிள் வந்து. இதுதான் என்னன்னா அந்த லைவ் லோட் ரிடக்ஷன் பேட்டர்ன். ஓகேவா, எப்படி நம்ம லைவ் லோட் ரிடக்ஷன் சொன்னல டாப்ல இருந்தா வரணும். நீங்க ஒரு பில்டிங் கட்டுறீங்க, ஒரு G+6 ஃப்ளோர் இருக்குன்னா மேல டாப்ல இருந்தா நீங்க என்ன பண்ணிட்டு வரணும், லோட வந்து ரெடியூஸ் பண்ணிட்டே வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்க அப்படின்னா டாப்ல வந்து இதுல 30 ஆக்ட் ஆகுது. இந்த காலத்துல வந்து எவ்வளவு வருது, 30 வருதுன்னு வைங்க. இந்த பீம்ல இருந்து ஸ்லாப்ல இருந்து இந்த காலத்துக்கு 30 வருது. அப்ப நம்ம டைரக்டா என்ன ஆகும், இது ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம்னா இது 0 ஆயிரும் உங்களுக்கு வந்து, ஏன்னா 0% ரிடக்ஷன். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு லோடு வருதோ வந்துடும். அதுக்கு அடுத்த ஃப்ளோரோட இது எடுத்தோம்னா இந்த லோடு வருமா 30, இதுல வந்து எவ்வளவு ஒரு 40 வருமா, பிளஸ் 30 பிளஸ் 40 உங்களுக்கு என்ன அடுத்தது செகண்ட் இதுல வரும்போது ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்ன ஆகும் 10% போகுமா. அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா 63. இது எப்படி ஒன்றும் இல்லை, 10% என்ன 100 divided by 90 போட்டிங்கன்னா 0.9 வரும். 0.9 இன்டூ இந்த டோட்டல் லோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த 63ங்கிறது வரும். நீங்கள் 0.9 இன்டூ 70 போட்டு பார்த்தீங்கன்னா இந்த 63ங்கிறது வந்துடும். இது வந்து எவ்வளோ 20% பண்ணியிருக்காங்களே இந்த ஃப்ளோர் வரும்போது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் 0.8 இன்டூ இந்த மூணுமே ஆட் பண்ணிக்கங்க. 90 plus 120 into 0.8 போட்டிங்கன்னா 96 வந்துடும். அதே மாதிரி இந்த லோட் 0.7 into இந்த டோட்டல் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா இந்த லோட் அதே மாதிரி மோர் தென் 5 to எத்தனை ஃப்ளோர் வரைக்கும், மோர் தென் 5 ஃப்ளோருக்கு 10க்கு மேலே போயிடுச்சுன்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் 0.5% வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுதான் உங்களுக்கு வந்து என்னன்னா கண்டிஷன். இந்த கண்டிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தெளிவான டாப்ல இருந்தா வரணும் நம்ம லைவ் லோட வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த டயக்ராம் எது கூட மேட்ச் பண்ணுவோம், நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஒவ்வொரு ஃப்ளோருக்குமே எவ்வளோ லைவ் லோடு வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு வர்றோம் அப்படிங்கிறதா. இப்போ டாப்ல பார்த்தீங்கன்னா எவ்வளோ லோடு வருதோ அதை அப்படியே எடுத்துக்கணும். சப்போஸ் இதே கிரவுண்ட் ஃப்ளோர் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அது ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் கட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் ரெடியூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே என்ன லோடு வருதோ எடுத்துக்கணும். G+1 இருந்தால் டாப் ஃப்ளோர்ல வர லோடு வந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாட்டத்தில் வர லோடு வந்து நீங்கள் 10% கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் என்னன்னா லோட் ரிடக்ஷன் ஃபார் கம்ப்ரஷன் நம்பர். காலம் நம்பருக்கு நீங்க இப்படிதான் லோட் ரிடக்ஷன் பண்ணணும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளா புரியும். இதே நம்ம ரியலா ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம். ஓகே, உங்களுக்கு புரியறதுக்கு வேண்டி நான் அப்ராக்சிமேட்டா வச்சிட்டேன். ஒரு பீமன் காலம் சைஸ் வந்து நான் அப்ராக்சிமேட்டா 230/300. சைஸ் ஆஃப் த காலம் வந்து 230/300 ரெண்டும் ஒரே சைஸ் வச்சுட்டேன். அதே மாதிரி கிரேட் ஆஃப் ஸ்டீல், கிரேட் ஆஃப் காங்கிரீட் நான் கொடுத்துட்டேன். அதே மாதிரி ஒவ்வொரு கிரவுண்ட் ஃப்ளோர் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு எல்லாமே நான் 2D ஃப்ரேம் தான் எடுத்துட்டு வந்து ஒவ்வொன்றுக்கு எவ்வளோ லோடு அப்படின்னு கொடுத்துட்டேன். நான் என்ன கோட் புக் ரெஃபர் பண்ண அப்படின்னா IS 875 பார்ட் 1 பார்ட் 2. ஓகேவா, நீங்கள் பார்ட் 2 தான் பார்க்குறோம். பார்ட் 1 ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ சப்போஸ் நான் பிரிக் லோடு அப்ளை பண்ணணும், அந்த பிரிக் லோடோட டெட் வெயிட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எந்த கோட் புக்கில் பார்க்கணும் அப்படின்னா IS 875 பார்ட் 1. ஓகேவா, அந்த கோட் புக்கில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், அதோட வெயிட் பார்க்கணும். ஓகேவா, பார்த்து நம்ம எப்படி லோட் கால்குலேட் பண்ணி அதில் கொடுப்போம். ஓகேவா, அதுக்காக தான் இந்த IS 875 பார்ட் 1 பார்ட் 2. இது என்ன அசம்ஷனா பில்டிங்கோட ஹைட் வந்து 3 மீட்டர் அப்படின்னு நான் எடுத்துட்டு. ஓகேவா, பீம் ஸ்பேன் வந்து 413 மீட்டர்ஸ். ஓகேவா, இதுதான் நான் எடுத்திருந்த ஸ்ட்ரக்சர். சிம்பிளா நானே ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டேன். இது கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த். ஓகேவா, 5 ஃப்ளோர்ஸ் இருக்கு. இது 20, 25, 30 நானும் அசம்ஷனா எடுத்துக்கிட்டது. இதை வந்து நீங்க கால்குலேட் பண்ணணும், பிரிக் லோட வச்சு நீங்க கால்குலேட் பண்ணா ஃபர்ஸ்ட் பிரிக்கோட டெட் லோட செல்ஃப் வெயிட்டை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிறதானா டெட் லோடு கண்டுபிடிக்கிறதானா IS 875 பார்ட் 1 போனீங்கன்னா எல்லா பிரிக்கோட வெயிட்டும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஒரு பிரிக்குக்கு எவ்வளவு வெயிட் இருக்குன்னு அது கூட இன்டூ பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லோடு எவ்வளோன்னு கிடைச்சிரும். அந்த லோடை நீங்க என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா இந்த 48.78 இப்போ இந்த லோடு நான் என்ன பண்ணிருக்கேன்னா இதுல வர லோடு வந்து இதில் நான் கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு இந்த லோடு எப்படி நான் கால்குலேட் பண்றது எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி போனீங்கன்னா அந்த பார்ட் 3 or 4 வீடியோ அதில் இருக்கும். ஓகேவா, அந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. அந்த லிங்க்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு ஸ்லாப் பீமோட லோடு வந்து எப்படி நம்ம கேரி பண்ணி காலத்துக்கு கொடுக்குறோம். அதனால இதுல சொல்ல டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க், அந்த வீடியோட லிங்க் நான் கொடுக்குறேன். அது போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல இருந்து லோடு வந்து எப்படி
இதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறது நம்ம தெளிவா எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் இருக்கிற லோடு வந்து இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த பக்கம் 68 இருக்கு, ஏன்னா வந்து இந்த பக்கம் இருந்து லோடு வரும், இந்த பக்கம் இருந்து வரும். அந்த லோடு எப்படி வருதுங்கிறது அந்த முன்னாடி இருக்க வீடியோல அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஓகேவா? நீங்க பாத்துக்குங்க. இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாமே கொடுத்தாச்சு. இதை நான் சாஃப்ட்வேர் வச்சு இந்த லோடு எடுத்துட்டேன், ஓகேவா? நீங்க மேனுவலா கால்குலேட் பண்ணீங்கன்னா 5% வந்து டிஃபர் வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க மேனுவலா பண்ணீங்கன்னா ஒரு 48.96 அந்த மாதிரி வரும். இந்த 5% வந்து டிஃபர் வரும். 5 கூட வராது, மேக்ஸிமம் 2% பக்கம் டிஃபர் வரும். அது ஒரு ப்ராப்ளம். நான் என்ன பண்ணேன், டைரக்டா இந்த ஸ்ட்ரக்சர் போட்டு சாஃப்ட்வேர்ல இந்த வேல்யூ எடுத்துறேன். நீங்க மேனுவலா பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க, தெரியும் கீழே இருக்கிறதுல டிஸ்கிரிப்ஷன்ல. அந்த வீடியோல நான் மேனுவலாவே பண்ணியிருப்பேன். இந்த லோட்ல எப்படி கால்குலேட் ஆகி ஸ்லாபுக்கு போகுது, த்ரூ அவுட் போகுது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த லோடிங் இருக்கா, இது வந்து நம்மளுக்கு என்ன டாப்ல வந்துடும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த், ஃபிஃப்த் அந்த மாதிரி வந்துடும். ஏன்னா டாப்ல இருந்து நம்ம லைவ் லோட் ரிடக்ஷன் பண்ணணும், அதனால கொடுத்தாச்சு. இப்போ இதுல 48 வருது. இதுல இருந்து ஆட் ஆகும்போது என்ன வரும், ஆட்டோமேட்டிக்கா ஆட் பண்ணதான் இதுல இருந்து வந்த லோட் பிளஸ் இதுல இருந்து வந்து 109 வந்துருமா. அதே மாதிரி இதுல இருந்து வரும்போது 179 இந்த காலத்துக்கு, 270. அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஆகுது இப்போ தெரியுதா, ஒவ்வொரு காலத்துக்கும் ஈவனா அதிகமாயிட்டே போகும், ஓகேவா? இப்போ இந்த சென்டர் வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், இந்த பக்கம் இருக்கிறது பாதி இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் இருக்கிறது பாதி இந்த பக்கம். அதே மாதிரி இந்த பீம்ல இருக்கிறது பாதி இந்த பக்கம் வரும்போது ஆட்டோமேட்டிக் இங்க என்ன ஆகும், இந்த காலத்தோட லோடு வந்து கடைசியா வந்து என்ன இருக்கு, இது வந்து 742.76, இது 444 வந்திருக்கு, இது 338, டிபெண்ட் அப்பான் பீம் சைஸ், ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு காலத்துல வந்து எப்படி வந்து லோட் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறது, ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் போட்டாச்சு, G+5ங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம எல்லாமே 3 மீட்டர் தான் போட்டாச்சு. இந்த G+5க்கு நம்ம எப்படி லைவ் லோட் ரிடக்ட் பண்றது எல்லா காலத்துக்குமே அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம், ஓகேவா? சிம்பிள், நீங்க பண்ற எல்லா பில்டிங்கும் இது பண்ணுங்க, எக்கனாமிக்கலா வரும், ஓகேவா? இப்போ சிம்பிளா பாத்தீங்க அப்படின்னா சேம் தான். இந்த லோட் எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணிட்டேன், நீங்க வேணாலும் கால்குலேட் பண்ணி பாத்துக்கோங்க, ஓகேவா? சிம்பிள். இப்போ நான் கால்குலேட் பண்ணி வச்சாச்சு, எல்லாமே நான் கால்குலேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் லைவ் லோட் ரிடக்ஷன் நான் பண்ணணும், ஓகேவா? பாத்தீங்கன்னா இதுல நான் லைவ் லோட் ரிடக்ஷன் பண்ணியிருப்பேன். எதுன்னு as per IS 875 part 2 பிரகாரம் நான் என்ன பண்ணியிருப்பேன், லைவ் லோட் ரிடக்ஷன் வந்து பண்ணியிருக்கேன், ஓகேவா? இப்போ நான் எல்லாமே எடுக்கல, இந்த பக்கம் இருக்கிற 2D ஃப்ரேம்ல இந்த பக்கம் இருக்கிற சிங்கிள் காலம் மட்டும் வந்து எடுத்திருக்கு, ஓகேவா? இந்த F1ங்கிற ஃபுட்டிங்கோட காலம் மட்டும் வந்து எடுத்திருக்கேன், F2 F3 வந்து நான் எடுக்கல. ஏன்னா ஒண்ணு நீங்க புரிஞ்சிட்டாலே போதும், மற்றது எல்லாமே சேம் கான்செப்ட் தான், ஒவ்வொரு ஃப்ளோர் வைஸும் தான். இது ஸ்டாட்ப்ரோ ஆகட்டும், E-tabs ஆகட்டும், இது நீங்க தான் என்ட்ரி பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், லோட் எடுத்துட்டு நீங்க மேனுவலா கால்குலேட் பண்ணிட்டு எக்ஸல் சீட்ல டிசைன் பண்ணிட்டு போயிடலாம். அதுல வந்து நீங்க ஸ்டாட்ப்ரோ E-tabsல இருக்கும் அப்படின்னு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, பட் ஆனா வந்து அது இருக்காது. நீங்க தான் மேனுவலா என்ன பண்ணணும், எல்லாமே இந்த லோட கால்குலேட் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்குற மாதிரி, நீங்க தான் மேனுவலா கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வரும் சாஃப்ட்வேர்லயும். அதுதான் லைவ் லோட் ரிடக்ஷன் ஃபேக்டர், ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்னாச்சு, அதே தான் மேல இருக்க டயக்ராம் மாடலோடு தான் தனியா சிங்கிள் காலம் மட்டும் நான் எடுத்துட்டேன், ஓகேவா? சிங்கிள் அந்த காலம் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுல வந்து என்ன இருக்கு, 48 இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மேல இருந்தா டாப்ல இருந்தான்னு வர ரிடக்ஷன்ல, அப்ப என்ன ஆகும், 48 அது அப்படியே தான் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும், இது ஃபர்ஸ்ட் செகண்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்ன ஆகும், இதுல வந்து 10% நம்ம ரிடக்ட் பண்ணலாமா, அப்ப இது என்ன ஆகும், 98 வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும், 0.8%. அதே மாதிரி உங்களுக்கு என்ன 0.8%னா 20% ரிடக்ட் பண்ணும்போது 0.8 வந்துடும். உங்களுக்கு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண தெரியும், அதனால 0.8 உங்களுக்கு வந்துடும். அடுத்தது ஃபோர்த் இது போனீங்கன்னா 30%. அதே மாதிரி ஃபிஃப்த் சிக்ஸ்த் 10 வரைக்கும் போனீங்க அப்படின்னாலே 40%. மோர் தென் 10 தான் உங்களுக்கு என்ன ஆகும், 50% உங்களுக்கு கால்குலேட் ஆகும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஒரிஜினலா வர லோடு வந்து என்னன்னா இங்க 440 வருது, நீங்க ரிடக்ஷன் பண்ணீங்கன்னா 264. இதுதான் உங்களுக்கு வந்து எவ்வளவுனா அந்த லைவ் லோட் ரிடக்ஷன் ஃபேக்டர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு லோட் ரிடக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடி இதுலயே கொடுத்துருப்பாங்க. சேம் கான்செப்ட் தான் உங்களுக்கு என்ன புரியறதுக்கு வேண்டி நான் மேனுவலா உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்க டோட்டலா பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்திருக்கு, 50 50 100 100 180 180 plus 30 220 வந்திருக்கு. நீங்க கடைசியா பார்க்கும்போது எவ்வளவு வந்திருக்கு, 220க்கு 126 வந்திருக்கா. ஏன்னா வந்து நம்ம 40% வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிடக்ஷன் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 100 200 330 சம்திங்ல உங்களுக்கு வந்திருக்கா. இதுல பர்சன்டேஜ் பண்ணும்போது 237 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து வந்துடும், ஓகேவா? இது என்னன்னா லைவ் லோட் ரிடக்ஷன் ஃபேக்டர், ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
எப்படி நம்ம லைவ் லோட் ரிடக்ஷன் ஃபேக்டர் ஒவ்வொன்றுக்குமே நம்ம பண்ணிட்டு வர்றது. ஒவ்வொரு ஃப்ளோருக்குமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக லைவ் லோடு வந்து ரிடக்ஷன் பண்ணிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லைவ் லோட் ரிடக்ஷன் பண்ணிகிட்டே வந்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சேம் அதே கான்செப்ட். ஒவ்வொரு ஃப்ளோருக்குமே எவ்வளோ இருக்குன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 40% கொடுத்தீங்கன்னா 345 வருது அப்படின்னா உங்களுக்கு 207. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக காலத்தோட லோடை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். இதுதான் என்னன்னா பேசிக் கான்செப்ட். இந்த லைவ் லோட் ரிடக்ஷனில் நீங்கள் பார்த்தது காலத்தோட லோடை வந்து எப்படி நீங்கள் குறைக்க முடியும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக இந்த லைவ் லோடை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுக்குமே பார்த்தீங்கன்னா தெரியும், கிராஜுவலாக உங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிட்டு வரும். இதுதான் என்னன்னா பேசிக் கான்செப்ட், அந்த லைவ் லோடை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு. ஓகேவா, இது நார்மல் பில்டிங்க்கு லைவ் லோடு ரெடக்ட் பண்ணிக்கலாம், எர்த்குவாக்கும் நீங்கள் லைவ் லோடு வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்க, மோட் ஷேப்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட் ஷேப்ல இதில் வரும். எர்த்குவாக் அனலைசிஸ்ல மோட் ஷேப் டயக்ராம் என்ன பண்ணுவீங்க, கீழே 0வா இருக்கும், மேலே தான் உங்களுக்கு என்ன ஆகும், லேட்டரல் ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்குமா உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கீழே வந்து ஸ்டிஃபா நின்னுக்கும். நம்ம பில்டிங்கை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கேண்டிலீவரா அசம்ஷன் பண்ணிக்கங்க. கேண்டிலீவரா அசம்ஷன் பண்ணீங்கன்னா கீழே வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், ஃபிக்ஸ்டு எண்டா இருக்கும், மேலே வந்து என்ன இருக்கும், ஃப்ரீ எண்டா இருக்குமா. அப்போ நம்மளுக்கு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வரும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் எங்க அதிகமாக வரும், மோட் ஷேப் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க எர்த்குவாக் அனலைசிஸ்ல மோட் ஷேப் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், மோட் ஷேப்ல வந்து நீங்க அனலைஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் உங்களுக்கு எங்க அதிகமான ஃபோர்ஸ் எங்க இருக்கும், டாப்ல தான் இருக்கும். ஓகேவா, ஏன்னா மேலே வந்து ஃப்ரீயா இருக்கு, கீழே வந்து என்ன இருக்கு, ஃபிக்ஸ்டு. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேண்டிலீவர் மாதிரி தான் இருக்கு, 1 end ஃபிக்ஸ்டு, அது 2 ஃப்ரீ. அப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், இந்த இடத்துக்கு வந்து அவ்வளோக்கா உங்களுக்கு வந்து இதே வராது. அப்போ மேலே போகுது என்ன ஆகும், உங்களுக்கு வந்து பில்டிங் எக்ஸ் டைரக்ஷன்ல மூவ்மெண்ட் ஆகுமா, உங்களுக்கு அந்த மூவ்மெண்ட் டயக்ராம் படிச்சீங்கன்னா தெரியும் எந்தெந்த டைரக்ஷன்ல இசட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும், எக்ஸ் டைரக்ஷன்ல உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். ஓகேவா, அப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நீங்க கீழே வந்து லோட குறைச்சிங்கன்னு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா பில்டிங் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுமா, ஆகாது. ஏன்னா அங்க வந்து அவ்வளோக்கா டிஃப்ளெக்ஷன் கிடையாது. அப்போ வந்து பில்டிங் வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஸ்டிஃபா நின்னுக்கும். ஓகேவா, ஸ்டிஃப்னஸ் வந்து என்ன ஆகும், நீங்க கீழே இந்த ஃப்ளோர்ல எல்லாம் குறைச்சாலுமே பில்டிங் என்ன ஆகும், ஸ்டிஃபா நின்னுக்கும். பட் மேலே குறைச்சிங்கன்னு என்ன ஆகும், ரொம்ப குறைச்சிங்கன்னா பில்டிங் வந்து ஸ்டிஃபா, ஏன்னா மேலதான் லேட்டரல் ஃபோர்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அதுல போய் நீங்க மேலே குறைச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா கீழே குறைக்கிற மாதிரி மேலே குறைச்சிங்கன்னா ரொம்ப இதாகுமா, டிஃப்ளெக்ஷன் ஆகும், கொலாப்ஸ் ஆகும். அதனாலதான் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். நீங்க மேல ரெடியூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு என்ன ஆகும், அதனாலதான் என்ன பண்றாங்க, லைவ் லோட் ரிடக்ஷன் ஃபேக்டர்ல வந்து மேக்ஸிமம் மேல வந்து ரிடக்ஷன் பண்றது இல்ல. இப்ப மேல நம்ம என்ன பண்றோம், ரிடக்ஷன் பண்றது இல்ல. இந்த ஃப்ளோருக்கு அதே லோட் 10% 20% அந்த மாதிரி தான் ரிடக்ஷன் பண்ணிட்டு வரோம். அப்போ வந்து உங்களுக்கு லேட்டரல் ஃபோர்ஸ் வந்தாலுமே அந்த காலம் என்ன ஆகும், ஸ்டிஃபா நிக்குமா, லேட்டரல் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஃபோர்ஸ் வந்து கம்மியாவது உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். நீங்க இதே கான்செப்டை மேல கொண்டு போய் 40% கொடுத்தீங்கன்னா எர்த்குவேக் ஃபோர்ஸ் வரும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லா உங்களுக்கு என்ன ஆகும், ஃபுல்லாமே லேட்டரல் டிஃப்ளெக்ஷன் வர ஆரம்பிச்சிடும். ஆனா இங்க வந்து என்ன இருக்கு, ஃபிக்ஸ்டு எண்டா இருக்கனால அவ்வளோக்கா வராது. அங்க லோட் குறைச்சிங்கன்னா எந்த இதுவுமே உங்களுக்கு அவ்வளோக்கா டிஃப்ளெக்ஷன் அதிகமா வராது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். இந்த மோட் ஷேப்லயும் லைவ் லோட் ரிடக்ஷன் ஃபேக்டர் சிம்பிளா கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா வந்து இதுல வந்து நீங்க எர்த்குவேக்கும் ரிடக்ஷன் பண்ணுவாங்க. எர்த்குவேக் ரிடக்ஷன் பண்ணும்போது இதுதான் அட்வான்டேஜ் உங்களுக்கு வந்து என்னன்னா மேலதான் உங்களுக்கு என்ன ஆகும், ஃபோர்ஸ் ஜாஸ்தி ஆகும். அப்போ மேல வந்து நீங்க ரிடக்ட் பண்ணாம தான் விட்டுருப்பீங்க. as per IS 874 நீங்க மேல பண்ணவே மாட்டீங்க. இதுதான் மோட் ஷேப். உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன ஆகும், கிராஜுவலா வந்து உங்களுக்கு 0 வந்து உங்களுக்கு புரியுமா, அதே மாதிரி தான் சிம்பிளா ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். இதுவும் நம்ம என்ன பண்ணிட்டு வருவோம், லைவ் லோட் மேல அப்படியே தான் இருக்கும். இதுல இருந்து அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இங்க வந்து பண்ணுவோம். அப்போ நீங்க எர்த்குவேக்ல கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த லைவ் லோட்னால உங்களுக்கு வந்து அவ்வளோக்கா எந்த இதுவுமே ஸ்டிஃபா தான் நிற்கும் இல்லையா, இது ஸ்டிஃப் இல்லாம போகாது. ஓகேவா, இப்போ புரிஞ்சா உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் வந்து எர்த்குவேக்ல வந்து நம்மளுக்கு எப்படி அந்த லைவ் லோட் ரிடக்ஷன் வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறது. ஓகேவா, இதுதான் என்னன்னா பேசிக் கான்செப்ட். உங்களுக்கு வந்து லைவ் லோடு வந்து எப்படி ரிடக்ட் பண்றது, எர்த்குவேக்கை பேஸ் பண்ணி மோட் ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தெளிவா ஒரு ஐடியா கிடைச்சிருக்குமா, மோட் ஷேப்ல எப்படி நம்ம அதை லைவ் லோட் ரிடக்ட் பண்ணாலும் ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டிஃபா தான் நிற்கும். ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு லைவ் லோடு வந்து நம்ம எப்படி வந்து
ரெடியூஸ் பண்றோம் மேனுவலாகவும். இப்போ வந்து முன்னாடி கோட் புக் எடுத்து பார்த்துட்டு நீங்களே போட்டு பார்த்தீங்கன்னாலும் சேம் உங்களுக்காக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் எப்படி எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்றோம் அப்படிங்கிற. சேம் இதே டைப் தான். நீங்க என்ன பில்டிங் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு வந்து கண்டிப்பா லைவ் லோட் ரெடக்ஷன் அந்த ஸ்ட்ரக்சர் பொறுத்து லைவ் லோட் பண்ணக்கூடாதுங்கிற ஸ்ட்ரக்சரும் இருக்கும். அந்த கோட் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது அதுக்கு வந்து நீங்க லைவ் லோட் ரெடக்ஷன் பண்ணக்கூடாது. ஓகேவா? அது தவிர மற்ற ஸ்ட்ரக்சருக்கு எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் என்னன்னா உங்களுக்கு வந்து பேசிக் கான்செப்ட் ஆஃப் லைவ் லோட் ரிடக்ஷன். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லைவ் லோட் ரிடக்ஷன் ஃபேக்டர் எப்படி நம்ம யூஸ் பண்றது, பில்டிங்ல எப்படி நம்ம லோட குறைச்சு எப்படி எக்கனாமிக்கலா கொண்டு வர்றது. இது உங்களுக்கு எக்கனாமிக்கல் கொடுத்த லோடு அப்படியே லைவ் லோட் ரிடக்ஷன் பண்ணிக்கலாம். அதான் நான் சொன்னல ஃபர்ஸ்ட் சொன்ன ரீசன் எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆகும். இப்போ பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்ட்ரக்சரல் எக்கனாமிக்கலா வரும். நீங்க ஸ்டீல் பர்சன்டேஜ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா குறைச்சிக்கலாம். அதே மாதிரி ரீடிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் பீம்ல அந்த மொமெண்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாலும் உங்களுக்கு எக்கனாமிக்கலா ஸ்ட்ரக்சர் வரும். ஓகேவா? இதுதான் என்னன்னா பேசிக்கா ஒரு லைவ் லோட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். ஓகேவா? இதோட இந்த செஷன் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லை மெயில் ஐடி இருக்கு அதை மெயில் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.